Hi friends, welcome back to our channel. இந்த 27th TRB Assistant Professor exam நடந்துச்சு. அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கடற்கூத்து இதை எழுதினது யாருன்னா பா சிங்காரம். வானம் வசப்படும் பிரபஞ்சன், உனக்கு படிக்க தெரியாது கமலாலயன். மானாவாரி மனிதர்களின் இலக்கியம் கி ராஜநாராயணன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின், திணை கொடுத்துருக்காங்க, அதுக்கான நீர் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி சுனை நீர், முல்லை காட்டாறு, மருதம் மனைக்கிணறு, நெய்தல் மணற்கிணறு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின், உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர்பாகன், தேரை ஒட்டிய பாகன் வரும். ஸோ உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பண்பு தொகை செங்காந்தல், செம்மையான காந்தல். இருபெயரொட்டு பண்பு தொகை பனைமரம். வினைத்தொகை செல்வழி. So option C is correct. Fourth question, கூற்று ஒன்று, ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் ஜியு போப் மொழிபெயர்த்தார். இல்லை, ரவீந்திரநாத் தாகூரே தான் மொழிபெயர்த்தார். கூற்று இரண்டு, பாரதியாரின் கவிதைகள் அவரது காலத்திலேயே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன. இல்லை, அப்படி மொழிபெயர்க்கப்பட்டால் நல்லா இருந்திருக்கலான்னு புக்கில் சொல்லியிருக்காங்க. கூற்று மூன்று, பிறமொழி இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பிடுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. சரி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். கூற்று மூன்று மட்டும் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொம்பிலிருந்து பிரிவது சிறுகிளை, சினையிலிருந்து பிரிவது போத்து, போத்திலிருந்து பிரிவது குச்சி, குச்சியிலிருந்து பிரிவது இணுக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, பொருந்தியுள்ள இலக்கண குறிப்பை தேர்க. கேள்வியானான், வினையாளனையும் பெயர் கரெக்ட். காடனுக்கும் கபிலனுக்கும் உண்மை தொகைங்கிறது தப்பு, எண்ணுண்மைன்னு வந்தால் கரெக்ட். ஆடுக வியங்கோல் வினைமுற்று கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி 1, 3 பொருந்தியுள்ளவை. 7th கொஸ்டின், பொறுத்துக. சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர், அவரே சொன்னார் இடைச்சொல் தொடர், கேட்ட பாடல் பெயரச்ச தொடர், பாடி மகிழ்ந்தனர் வினையச்ச தொடர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். 8th கொஸ்டின், கூற்று ஒன்று, பெருந்திணை என்பது பொருந்தா காமம். கூற்று இரண்டு, பெருந்திணை ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று என இருவகைப்படும். ரெண்டுமே சரி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். 9th கொஸ்டின், பொறுத்துக. இங்கே என்னென்னா கவிஞர்களோட பெயரும் அவர்களோட இயற்பெயர்களும் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பொருத்தணும். பெருஞ்சித்திரனார் துரை ராசமாணிக்கம், பிரபஞ்சன் வைத்தியலிங்கம், கண்ணதாசன் முத்தையா, கமலாலயன் வே குணசேகரன். நெக்ஸ்ட் பொறுத்துக. கார்காலம் ஆவணி புரட்டாசி, பின்பனி காலம் மாசி பங்குனி, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். 11th கொஸ்டின், திருவிளையாட புராணம் காண்டங்களின் வரிசையை தேர்க. இதற்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, கூற்று ஒன்று, இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களுள் ஒன்றாக காற்று மாசுபாடு இல்லை. இது தப்பு. ஆக்சுவலாக 5வது இடமா இருக்கு. கூற்று இரண்டு, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, மிகுதியாக பட்டாசு வெடிப்பது போன்ற காரணங்களால் காற்று மாசு அடைவது இல்லை. தப்பு. ஸோ ரெண்டுமே தவறுங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். கிண்கிணி காலில் அணிவது, சூழி தலையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குழை காதில் அணிவது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். 14th கொஸ்டின், பீடு சிறப்பு, ஊழ் முறை, தன்பெயல் குளிர்ந்த மழை, ஊழி யுகம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். 15th கொஸ்டின், நட வினையடி, நடத்தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர், நில்லாமை எதிர்மறை தொழிற்பெயர், தல் விகுதி. ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ இஸ் கரெக்ட். 16th கொஸ்டின், வெய்யோன் சூரியன், கொண்டல் மேகம், தாது மகரந்தத்தூள், எழினி திரைச்சீலை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட். 17th கொஸ்டின், கூற்று ஒன்று, வெண்பாவில் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும். கூற்று இரண்டு, வெண்பாவின் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 இரண்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 18th கொஸ்டின், வளவா வா விழித்தொடர், அவருக்கு கொடு வேற்றுமை தொடர், ஆடி முடித்தனர் வினையச்ச தொடர், சொல்லத்தக்க கருத்து கூட்டுநிலை பெயரச்ச தொடர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19,
கூற்று 1, பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் 6 கூறுகள் கரெக்டு. சிறுபொழுது என்பது ஒரு திங்களின் 6 கூறுகள் தப்பு. திங்கள்னா மாதம், சிறுபொழுதுங்கிறது ஒரு நாளின் 6 கூறுகள். ஸோ கூற்று 1 மட்டும் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும். இதுக்கு ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்டு. அல்லில்னாவே நடு இரவு. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் பண்பு. இதுதான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 21, மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்ற நெல்லை சிறப்பிக்கும் இலக்கியம் முக்கூடர் பல்லு. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகம் வேறுபடாமல் விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் குறள் அடி மோப்ப குழையும் மனுச்சம். ஆப்ஷன் பி. கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரை அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். 24th கொஸ்டின், படற்கை வினை பேசினார்கள். பொருந்தாத தொகைச்சொல் இங்க மலர்கை, இதுதான் ஓமை தொகை. சாரைப்பாம்பு, மார்கழி திங்கள், வெண்டைக்காய் இதெல்லாம் இருபெயரொட்டு பண்பு தொகை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். ஓப்பின் காரணமாக பெண்பாலை ஆண்பாலாக அழைப்பது பால் வடுவமைதி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட். வலிமிகின் வலி இல்லை என்றவர் ஐயூர் முடவனார். வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் நூல் நருந்தொகை. கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன். லாஸ்ட் கொஸ்டின், பலவெண்பால் தொடரை தேர்க. புறா மரத்தில் கூடு கட்டியது, இது ஒன்றன்பால். வீரர்கள், மக்கள் கூட்டம் இதெல்லாம் பலவெண்பாலில் வராது. ஸோ மலைகள் மீது மேகம் திரண்டது, இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். இதில் நமக்கு இந்த மாதிரி பொறுத்துக கேட்கும் போதே ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சாவே நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இங்கே மார்க் பண்ணியிருக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். டிஆர்பி நெட் செட் டீச்சிங் ரிலேட்டட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் மார்க்ஸ், டவுட்ஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.